அதேமாரி அரச மரம் ஆலமரம் இது ரெண்டையும் வெட்டக்கூடாது. இதுவும் அப்படி தான், நம்ம முன்னோர் சாபத்தை எல்லாத்தையும் சேர்த்து இது கொண்டு வந்துடும். அதனால் இதை பனைமரம், ஆலமரம், அரச மரம், பொங்க மரம், வேப்ப மரம் இதெல்லாம் வெட்டக்கூடாது. வெட்டினாக்க அதுக்கான தண்டனை உண்டு. நம்ம நினைக்கிறோம் வெட்டிட்டோம் இன்றைக்கி ஒன்றும் இல்லைன்னு, அதற்கான தண்டனை உண்டு. எப்படி நம்ம வந்து நார்மலாக உப்பு தண்ணி குடித்தாகணுமோ அதேமாரி அதற்கான தண்டனை உண்டு, யாராக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம எப்படி ஒரு கோயில் இடித்தோம்னா எப்படி நமக்கு மிகப்பெரிய பாவங்கள் சேருது, அதேமாரி அந்த மரத்தோலை வெட்டுறதுக்கும் நமக்கு வந்து அந்த மரம் வெட்டும்போது எப்படின்னா நம்மளோட குழந்தைக்கு அந்த பாவத்தை சேர்த்து வைக்கிறோம். அது எந்த மரமாக இருந்தாலும் சரி தான், மெயினாக அந்த 5 மரம். அதேமாதிரி எந்த மரம், பச்சை மரத்தை எந்த மரத்தை வெட்டினாலும் அந்த பாவத்தை சேர்க்குறோம். அதனால் முடிஞ்ச அளவு இந்த மரத்துங்களை வெட்டக்கூடாது. அப்படியே மரம் வெட்டுறவங்கெல்லாம் பாருங்கள் கடன் பட்டுவாங்க, நோய்படுவாங்க, தற்கொலைக்கு போயிடுவாங்க. இது மரம் வெட்டுறாங்கல்ல அவங்கள பாருங்களேன், கடனில் கஷ்டப்படுவாங்க, இல்லைன்னா நோய் வாய்ப்படுவாங்க, இல்லைன்னா தற்கொலைக்கு போயிடுவாங்க. இந்த மரம் வெட்டுறவங்களோட இது அதுதான், சாபமே தான். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு கை ஒடிஞ்சிட்டு நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதேமாரி மரத்தை வெட்டுறாங்க.